பயங்கரமான ஏதோ ஒரு பழைய பாட்டு ஒன்று எங்கேயோ ஓடுது, எங்கன்னு எனக்கு தெரியல. சரி, இன்னொரு பாயிண்ட் இருக்கு, அதை மட்டும் சொல்லிட்டு நானும் போய் என்ன பாட்டுன்னு பார்க்குறேன். ஹாய் ஹாய் கைஸ், என் பேர் சுவாதி. நான் ஒரு டென்டிஸ்ட். அண்ட் ஒரே நிமிஷம், கோட்டை மறந்துட்டேன். அப்போ தான் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா. ஹாய் கைஸ், என் பேர் சுவாதி. நான் ஒரு டென்டிஸ்ட். பிடிஎஸ் முடிச்சுட்டு ஐ எம் அண்டர் ப்ராசஸ் ஆஃப் அன் எக்ஸாமினேஷன். சரி, இந்த டைமில் எல்லோரும் வீட்டில் தானே இருக்கோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். வீட்டில் தான் இருக்கீங்க அப்படின்னா ஐ ஜஸ்ட் தாட் இந்த சோஷியல் மீடியா வந்து பிளாட்ஃபார்மாக யூஸ் பண்ணி நம்ம சின்ன சின்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் கொடுக்கலாம் பல்லை பற்றி, as to how you can take care of teeth at home. பொதுவாகவே டென்டிஸ்ட்னாலே பயங்கரமாக பயப்படுவாங்க எல்லாரும். அது ஏன்னு எனக்கு தெரியல. பல்லு வலி, ஐயோ பல் டாக்டர் கிட்ட போகணுமா, அச்சுச்சு அப்படிம்பாங்க. ஹவு மச் வி டேக் கேர் ஆஃப் எனி அதர் ஆர்கன் இன் த பாடி, அந்த அளவுக்கு பல்லையும் பார்த்துக்கணும். ஸோ இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, வென் ஷுட் யூ டேக் யுவர் சைல்டு டு த டென்டிஸ்ட் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம். ஓகேங்களா, அதாவது நம்ம குழந்தைங்கள வந்து மொதல் வாட்டி எப்போ ஒரு பல் டாக்டர் கிட்ட கூப்பிட்டு போகணும் அப்படிங்கிறது. ஐடியலாக as soon as the first tooth is seen. ஓகேங்களா, அதாவது முதல் பல்ல முளைக்கும் போது அவங்களே கூட்டிகிட்டு போயிட்டோம்னா இட்ஸ் த பெஸ்ட். குழந்தைங்களுக்கு வந்து ஒரு 6 months அந்த டைமில், 6 மாதத்தில் வந்து முதல் பல் முளைக்கும், கீழ்பல் முளைக்கும். அந்த டைமில் சும்மா ஒரு ஜென்ரல் செக்அப் தான், ஒன்றும் ட்ரீட்மெண்ட்லாம் பண்ண மாட்டாங்க. ஒரு ஜென்ரல் செக்அப் டாக்டர்கிட்ட போய் காமிச்சிடுங்க. அந்த டைமில் சின்ன பால் பல் முளைக்கும் போதே எந்த மாதிரி அந்த பால் பல்லை பார்த்துக்கணும், ப்ரஷ் கண்டிப்பாக பண்ண முடியாது குழந்தைக்கு இல்லைங்களா. ஸோ அதெல்லாம் எப்படி பார்த்துக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து ஒரு ஒன்ஸ் வந்து குழந்தைய காமிச்சு டாக்டர்கிட்ட கேட்டுட்டோம் அப்படின்னா, இல்லை நான் வந்து பயப்படுறேன் குழந்தைய வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் என்வாயன்மெண்ட்டு கூட்டிகிட்டு போகிறதுக்கு. நார்மலாக மதர்ஸ் வந்து ஒரு 6 months ஓல்டு இல்லை நியூ பார்னேன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி டைமில் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போக தயங்குவாங்க. தட் பிகாஸ் இல் கெட் இன்ஃபெக்டட் ஆர் சம்திங். அதனால அப்படி நீங்கள் தயங்குறீங்க அப்படின்னா நோ ட்ரபிள். 6 மாதம் இல்லைன்னா அட்லீஸ்ட் ஃபஸ்ட்டு பர்த்டேக்கு முன்னாடியாச்சும் கூட்டிகிட்டு போய் ஒரு வாட்டி காமிச்சிடுங்க. ஏன் டாக்டர் கிட்ட காமிக்கணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, primary teeth is very important in deciding the chewing pattern and the arrangement of the permanent teeth. அதாவது permanent teeth முளைக்குது இல்லைங்களா பின்னாடி, அந்த permanent teeth எப்படி அமையுது, நீங்கள் எப்படி அந்த குழந்தை எப்படி மெல்றாங்க ஃபுட்டை, அப்புறம் எப்படி ஸ்வாலோ பண்ணுறாங்க, அப்புறம் இந்த டங் பொசிஷன், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து டிட்டர்மைன் பண்ணுற ஒரு முக்கியமான ஃபேக்டர் வந்து பால் பல்லு. வை ஸோ ஏர்லி, ஏன் இவ்வளோ சீக்கிரமாக வந்து ஒரு குழந்தைய வந்து டாக்டர் கிட்ட கூப்பிட்டு போனோம் அப்படின்னு சொல்லி பயந்து போய் நீங்கள் கேட்டிங்கன்னா, மூணாவதாக என்னன்னா, குழந்தைங்கள வந்து அந்த 6 months to 8 months அந்த டைம்லேயே நம்ம வந்து ஒரு புது ஆள்கிட்ட பழக்கப்படுத்திட்டோம் அப்படின்னா, ஹியர் சே இட் இஸ் அ டாக்டர் ஒரு டென்டிஸ்ட் ஒரு பீடோடான்டிஸ்ட் அப்படின்னா குழந்தைங்களுக்கு பல்ல வந்து டேக் கேர் பண்ணிக்கிறாங்கன்னா பீடோடான்டிஸ்ட்னு சொல்லுவாங்க. ஸோ ஹியர் இட் இஸ் அ பீடோடான்டிஸ்ட்னு வச்சுக்கோங்களேன். த பேபி வில் கெட் அக்கஸ்டம் டு தட் டாக்டர் வெரி ஈஸிலி. பிற்காலத்தில் ஏதாவது பெர்மனன்ட் டீத்தில் வந்து ஏதாவது ப்ராப்ளம் வந்ததுன்னா கூட they'll be able to easily cooperate. ப்ராசஸ் நம்ம பண்ணுறோம்ல, இதுக்கு பேர் சென்சிட்டைசேஷன், அதாவது பழக்கப்படுத்துறது. பட் இது எல்லாமே வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஆனால் ப்ளீஸ் டூ திஸ் ஆஃப்டர் த பேண்டமிக். ஓகேங்களா, திஸ் இஸ் அன் அடிஷ்னல் ஸ்டெப் டு டேக் கேர் ஆஃப் யுவர் சைல்ட்ஸ் டீத். அவ்வளோதான். இது வந்து நெசசரி, கண்டிப்பாக பண்ணி ஆகணும் அப்படிங்கிறது கிடையாது. பண்ணினா நல்லதுன்னு தான் நான் சொல்கிறேன், பட் இட்ஸ் யுவர் சாய்ஸ். ஆனால் இந்த டைமில் கோயிங் டு அ டென்டல் ஹாஸ்பிட்டல் ஐ வில் நாட் ரெக்கமெண்ட். சரிங்களா, இந்த பேண்டமிக்லாம் கொஞ்சம் குறையட்டும், லெட் இட் கம் டவுன் அண்ட் தென் யூ கேன் டேக் யுவர் சைல்ட். இதுதான் நான் எனக்கு சொல்லணும்னு நினச்சது. இதில் உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சு, பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். அண்ட் ஏதாவது ஃபீட்பேக்ஸ் எதாவது இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் எனக்கு சொல்லிவிடுங்க. ஸோ தட் ஐ வில் நோ தட் ஐ ஹவ் டு சேஞ்ச் தட் the next time. So yeah, எல்லாரையும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.